எம்பவர்மெண்ட்கான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்க. அதுல ஒரு பகுதி தான் தமிழ்நாடு அரசினுடைய மகளிருக்கான திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த ஈவெண்ட் பத்தி நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அன்னை தெரசா மகளிர் வளாகத்துல இந்த ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பாக மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் அந்த பொருட்களினுடைய நேரடியான விற்பனை மற்றும் கண்காட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. 21ஆம் தேதி இது தொடங்கப்பட்டது. கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி இந்த ஈவெண்ட்டை தொடங்கி வச்சிருந்தாரு. இது பேசிக்கா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மகளிர் சுய உதவி குழுக்கள் அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களை அதுக்கு தரமான ஒரு நியாயமான விலை கிடைப்பதை உறுதி செய்யணும். அதே போல இந்த பொருட்கள் எல்லா தரப்பு மக்களையும் சென்று சேரணும். அது மூலமா அவங்களுக்கான விமன்கான ஒரு எம்பவர்மெண்ட் அப்படின்ற அடிப்படையில அந்த நோக்கத்தோட இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இந்த ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. வர அக்டோபர் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடக்குது. இது தொடர்பாக தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் திருமிகு திவ்யதர்ஷினி IAS இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசலாம். மேடம், இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? இது தொடங்கி இப்ப நடைபெற்று வருது. மகளிர் சுய உதவிக்குழுல இருக்கிற பெண்களுக்கு ஒரு இப்போ பட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அவங்களுக்கு எந்த அளவுல இது உதவியா இருக்கு? நம்ம மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலமா கண்டினியூஸாக நம்ம இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் நடத்துகிறோம். பிகாஸ் தமிழ்நாடு முழுக்குமே சுய உதவி குழுக்கள் பல்வேறு கைவினை பொருட்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த கைவினை பொருட்கள் சென்னையில் தான் பெரிய மார்க்கெட் இருக்கிறதுனால அந்த பொருட்கள் எல்லாம் இங்கே நம்ம ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணி யூஸ்வலாக நவராத்திரி, நியூ இயர், அப்புறமா சம்மர் சீசன், இந்த 3 டைமில் நம்ம எக்ஸிபிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். 15 டேஸ்க்கு இந்த எக்ஸிபிஷன்ஸ் நடக்கும். இதில் இந்த பொருட்கள் எல்லாமே சென்னையில் இருக்க மார்க்கெட் ஆடியன்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களையும் நான் அவங்களுக்கு மிக மலிவான விலையிலையும் மற்றும் தரமான முறையிலையும் கொண்டு சேர்க்கிறது தான் தமிழ்நாடு அரசாங்கத்தோட நோக்கமா இருக்கு. இது மட்டும் இல்லாம TN ரைஸ் அப்படின்ற நிறுவனம் மூலமா பல்வேறு மகளிர் சுய உதவி குழுக்களோட பொருட்களை தரம் உயர்த்தி அதையும் மார்க்கெட்டுக்கு தேவையான டிமாண்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது நம்மளோட நோக்கமா இருக்கு. இப்போ நாங்க இங்க பார்த்த வரைக்கும் நவராத்திரி கொலுபொம்மைகள் விற்பனையில இருக்கு. அதே போல கைவினை பொருட்கள், நிறைய டெக்ஸ்டைல்ஸ் பாக்குறோம், ஃபேப்ரிக்ஸ், இது எல்லாமே மகளிர் அவங்களே செய்து அவங்களுடைய கைப்பட செய்து இங்க எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க. இதை தாண்டி வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இங்க இருக்கா? ஆடியன்ஸ்க்கு, நீங்க பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு இது எந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? இங்க இருக்கிற பொருட்கள் பார்த்தோம்னா முதல்ல உணவுப் பொருட்கள்ல இருந்து நவராத்திரிக்கு தேவையான கொலு பொம்மைகள்ல இருந்து அவர்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் தரமான ஆர்கானிக் பொருட்கள் பிளஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், பொம்மைகள், குழந்தைகளுக்கு தேவையானவங்களுக்கு, பெரியவர்களுக்கு தேவையானது எல்லா வகையான பொருட்களும் இங்க இருக்கு. பட் இது ஒரு சாம்பிள் தான். சுய உதவி குழுக்கள் என்ன பொருட்கள் தயாரிக்கிறாங்க அப்படின்றதோட ஒரு சாம்பிள் மட்டும்தான். மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நம்ம டிபார்ட்மெண்ட்டை சரியா வழிநடத்தி இந்த மகளிர் சுய உதவி குழுக்களோட பொருட்களை பல்வேறு தடங்கள்ல எடுத்துட்டு போய் அவர்களுக்கு தரமான பொருட்களுக்கான நியாயமான விலையும் கிடைக்கணும் அப்படின்றது. ஸோ டிமாண்டும் ஒரு சைட்ல இருக்கு, அந்த சைட்ல மார்க்கெட்டும் இருக்கு. ரெண்டும் டிமாண்டும் மார்க்கெட்டும் நம்ம மீட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம நிறுவனத்தோட நோக்கமா இருக்கு. இது ஒரு வின் வின் ஸ்ட்ராட்டஜி. அதாவது வாங்குறவங்களுக்கும் அது உபயோகமா இருக்கணும், அது விற்கிறவங்களுக்கும் உபயோகமா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பண்ணிருக்கீங்க. ஐ எம் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட். இன்னும் நிறைய ஸ்டால்ஸ் நாங்க சுற்றி பார்க்க இருக்கோம். வர அக்டோபர் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த ஈவெண்ட் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இலவசம், அனுமதி இலவசம் வரக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் அப்படின்றது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். இங்க வந்திருக்கக்கூடிய கிளையன்ஸ் ஆகட்டும், அதே போல மகளிர் சுய உதவி குழு சார்பாக இங்க ஸ்டால்ஸ் அமைச்சிருக்கிறவங்க நம்ம கிட்ட பேசியிருக்காங்க. இங்க வந்திருக்கிற வாடிக்கையாளர்களும் புதிய தலைமுறைக்கு பேசியிருக்கிறாங்க. அவங்க பேசி வச்சா நம்ம பார்க்கலாம். இந்த வளாகத்தில் நடக்கிற எக்ஸிபிஷன் ஒரு வாட்டி கூட மிஸ் பண்ணினதே இல்லை. நாங்கள் ஜனவரியில் அந்த தை மாதம் பொங்கலுக்கு போடுறது, அப்புறம் கோடை விழான்னுட்டு நடக்கும் மே மாதம். ஐ குடன் கம் திஸ் மே, வர முடியல. இப்போ அக்டோபரில் தீபாவளி, இந்த நவராத்திரி மிஸ் பண்ணவே மாட்டோம். நாங்கள் இது நாங்கள் சொந்தமாக தயாரிக்கிற உற்பத்தி பொருட்கள். இங்கே மொத்தம் 21ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரலாம் நவராத்திரி கொலு பொம்மை கண்காட்சி வச்சுருக்காங்க. நாங்கள் தொடர்ந்து 2 வருஷமாக வந்துட்டுருக்கோம். 2 வருஷம் வந்தது மூலிமா எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்குது. இது மூலிமா நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கைவினை பொருட்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு இங்கே ஸ்டால் தந்திருக்காங்க. எங்களுக்கு நல்ல சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. அதாவது நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் மட்டும் பண்ணி அதை நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இங்கே சென்னையில் ஒரு வாய்ப்பு தந்திருக்கனால பல இடங்கள்ல இருந்து வரக்கூடியவங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாகவும் இருக்கு. இந்த மகளிர் குழு திட்டத்து மூலியமா நம்ம பனை விருட்சமான இந்த பனைப்பொருளை காப்பாற்றுற நோக்கத்தோடு எங்கள் லேடிஸ்க்கெலாம் நல்லா பயிற்சி கொடுத்து இந்த மாதிரி ஸ்டால் போடுறதுனால எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது.
மகளிர் சுய உதவி குழுவினுடைய பொருட்கள் அவங்க தயாரிச்ச விற்பனை மற்றும் கண்காட்சியில இருக்கும் அந்த ஸ்டால்ஸ்ல தான் நான் இன்னைக்கு நடந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஒரு சின்ன பிரேக் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பை சொல்லிடுறேன். தேனாம்பேட்டை மண்டலத்துல இருக்கிற திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை, மயிலாப்பூர், நந்தனம், அபிராமபுரம், மந்தவெளி, அப்புறம் அடையாறு மண்டலத்துல இருக்கிற ராஜா அண்ணாமலைபுரம் பகுதி, இந்த எல்லா இடத்துலயுமே நாளையில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் மெட்ரோ வாட்டரை கட் பண்றாங்க, ஸ்டாப் பண்றாங்க. அதனால தண்ணி வராதுப்பா, பாத்துக்கோங்க, தண்ணியை சேமிச்சு வச்சுக்கோங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்காக சொல்லிட்டேன்.